Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாம்பே சட்னி தாங்க பண்ணியிருக்கோம். யூசுவலான மெத்தட்ல இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் பொடியா நறுக்குனது ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 2.5 வெங்காயம் எடுத்துர்க்கேன். 2ல இருந்து 2.5 வெங்காயம் இதுக்கு போதும். நல்லா பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பொடியா நறுக்குன 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் புதினா இலையை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 பொடியா நறுக்குன தக்காளி. தக்காளி போட்ட உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வேக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ்வலான பாம்பே சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுறோம். யூஸ்வலாக பாம்பே சட்னியில் வந்து மிளகா மட்டும்தான் காரம் இருக்கும், மிளகாத்தூள் போட மாட்டாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ண போகிறேன். காஷ்மீரி சில்லி ஆப்ஷனல் தான், ஒரு கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து குக் ஆகிறதுக்காக மட்டும்தான். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கடலை மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து திக்காக வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே ஸ்பைசியான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு, பாம்பே சட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கீ ரோஸ்ட் செஞ்சுருக்கேன். கீ ரோஸ்ட்டுக்கும் அதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.